இன்று நாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். ரோகிணி நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் 4வது நட்சத்திரம் ஆகும். இது வாசுதேவனின் பிரியமான நட்சத்திரம் என்றும் சந்திரன் மிகவும் விரும்பிய நட்சத்திரம் என்றும் கூறப்படுகிறது. ரோகிணியில் பிறந்தவர்கள் மிகவும் அழகான முகம், காந்த ஈர்ப்புமிக்க நலம் வாய்ந்த குணங்கள் கொண்டவர்கள். இவர்கள் பேச்சில் இனிமை, செயல்களில் சீருடைமை, தங்களுடைய தர்மத்தை பற்றிய தீவிர நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள். அவர்களின் அழகு, கரிசனம் மற்றும் நுண்ணறிவு அவர்களை மக்கள் மத்தியில் விருப்பமானவர்களாக மாற்றுகிறது. இவர்கள் புத்திசாலிகள். புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. அரசியல், கலை, இசை, எழுத்து, தத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவர். நுணுக்கமான கலைஞர்கள், நேர்த்தியான பேச்சாளர்கள். இவர்கள் பொதுவாக அரசியல், ஊடகம், கலை, மேடை நிகழ்ச்சிகள், உளவியல், கணிதம், வேதியியல் ஆகிய துறைகளில் சிறந்த நிபுணர்களாக வளரக்கூடியவர்கள். சிறந்த நிர்வாகிகள், கலை இயக்குநர்கள், ஊடகவியலாளர்கள் ஆகியோர் ரோகிணியில் பிறப்பவர்கள். இவர்கள் குடும்பத்திற்கு மிகவும் அர்ப்பணிப்பு கொண்டவர்கள். காதலிலும் திருமண உறவிலும் உண்மையான நம்பிக்கையான ஆள்கள். ஆனாலும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடியதால் சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் சந்திக்க வாய்ப்புள்ளது. ரோகிணி நட்சத்திரம் ஒரு அழகான நட்சத்திரம் மட்டுமல்ல, அது 4 பாதங்களிலும் தனித்தன்மை கொண்டது. ஒவ்வொரு பாதமும் வித்தியாசமான குணநலன்களை காட்டுகிறது. 1 பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தன்னம்பிக்கை, தலைமை திறன் மற்றும் செயலாற்றல் நிறைந்தவர்கள். அவசரமான முடிவுகள் எடுப்பதிலும் வேகமாக செயல்படுவதிலும் வல்லவர்கள். 2 பாதம். இவர்கள் பொருளாதாரத்தில் திறமை வாய்ந்தவர்கள், பணம் சம்பாதிப்பதில் நிபுணர்கள். தனக்கு வேண்டியதை பெற மனநிலையை சமநிலைப்படுத்தி சாமர்த்தியமாக செயல்படுவார்கள். 3 பாதம். பேசும் திறன், எழுத்தாற்றல், புத்திசாலித்தனம் இவர்களது அடையாளம். இவர்கள் கலை, ஊடகம், தொடர்பாடல் துறையில் மிக சிறந்த வளர்ச்சி காண்பார்கள். 4 பாதம். மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவர்கள், ஆன்மீக உணர்வு அதிகம். தியாக மனப்பான்மை, பிறருக்காக வாழும் ஆசை, ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகம். அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரோகிணி நட்சத்திரத்தை ஆளும் கிரகம் சந்திரன். அதனால் சந்திர பகவானை வணங்குவதால் மன அமைதி, புகழ், பொருள் வளம் கிடைக்கும். திங்கள் கிழமைகளில் விரதம் இருக்கலாம், வெள்ளை உடைகள் அணியலாம். நிறைவாக சொன்னால் ரோகிணியில் பிறந்தவர்கள் அழகு, அறிவு, அர்ப்பணிப்பு என 3ஐயும் சமநிலையுடன் வாழும் ஒரு வித்தியாசமான நட்சத்திரக்குரிய ஆளுமை. இவர்களை உலகம் எப்போதும் நினைவில் வைக்கும். இதே போன்ற நட்சத்திர விவரங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.